வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். இந்த பள்ளிக்கரணை அப்படின்ற ஊரில் ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே பள்ளிக்கரணையில் சூப்பரான ஒரு இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி போகக்கூடிய சாலையில் பள்ளிக்கரணை அப்படின்ற ஊரில் இடதுபுறமாக இந்த ஆதிபுரீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குங்க. வலதுபுறத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது. அந்த குளக்கரையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கரையை ஒட்டி அழகான பார்க்கெலாம் அமைச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு அம்மன் கோவில் அதெல்லாம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வரலாம். அந்த பள்ளிக்கரணை அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் தான், எல்லாருக்குமே அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பழமையான சிவன் கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பள்ளிக்கரணை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாங்க முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2012க்கு அப்புறம் சென்னையுடைய மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியடைந்த ஊர் தான் இந்த பள்ளிக்கரணை. ஆல்ரெடி சோழிங்கநல்லூர்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஐடி பார்க் எல்லாமே வந்துடுச்சு. அந்தளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்ட அந்த சோழிங்கநல்லூர் மாதிரி பள்ளிக்கரணையும் படிப்படியாக நிறைய ஃப்ளாட்ஸ், ஐடி கம்பெனிஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. டிஏவி ஸ்கூல்லேருந்து எல்லாமே வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணபுரம், அந்த சுண்ணாம்பு குளத்தூர், இதெல்லாம் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான இடங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்க்கு, இதில் இருக்கக்கூடிய அந்த குளம், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், அதுக்கப்புறம் நாராயணபுரம் ஏரின்னு சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு குளத்தூர் ஏரி, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பள்ளிக்கரணை தாமரைக்குளம் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோவிலுடைய குளக்கரை தான் இந்த குளம். இப்போ இது அழகாக சூப்பராக அமைச்சிருக்காங்க பாருங்கள். மக்கள் இந்த குளத்தை சுற்றி அழகாக நடந்து வரா மாதிரி நடைபாதையெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பள்ளிக்கரணை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சதுப்பு நிலங்களால் ஆன ஒரு ஊர் தான் இந்த பள்ளிக்கரணை. ஆக்சுவலாக இது தாம்பரம் மலைத்தொடர்களுடைய காப்பு காடுகளில் ஒன்று தான் இந்த பள்ளிக்கரணை ஊர். இப்போ இந்த அளவுக்கு இது டெவலப் ஆகி சூப்பராக பள்ளிக்கரணை அப்படின்றது ஒரு காலத்தில் ஒரு கிராமம் மாதிரி இருந்த ஒரு ஊர், இப்பொழுது ஒரு வேறு லெவல் சிட்டி அந்த லெவலில் போயிடுச்சு. இந்த பள்ளிக்கரணையில் இன்றும் அந்த சதுப்பு நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் இங்கே வெளிநாட்டு பறவைகள், கிட்டத்தட்ட வேடந்தாங்கல் இருக்கக்கூடிய அதே போன்ற பறவைகள் இந்த வழியாக தண்ணீர் தடாகம், இந்த நீர் தடாகத்திலலாம் உட்காந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். நம்ம இன்றைக்கி வர வழியில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி அந்த மாதிரி காட்சிகள் எதுவும் இல்லை. ஆனால் குறிப்பாக என்றைக்குனா ஒரு நாள் அந்த மாதிரி பறவைகள் இங்கே உட்காரக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து தனியாகவே ஒரு லாக் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான ஊர் தான் இந்த பள்ளிக்கரணை, நாராயணபுரம் போன்ற ஊர்லாம். இந்த தாமரை குளத்துக்கு பக்கத்தில், அதாவது கிழக்கு புறமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பேர் கங்கை அம்மன் கோவில்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே குளத்தை சுற்றி வந்தீங்கன்னா ஒவ்வொரு புறமும் நீங்கள் நின்று பார்க்கும்பொழுது அந்த குளத்துடைய வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இந்த கங்கையம்மன் கோயிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமா நின்று ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அழகான இடம் தான். ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடங்க இது. இந்த குளத்திற்கு தெற்கு புறமாக பார்த்தீங்கன்னா வீராத்தம்மன் கோவில் தெரிந்து பாருங்கள். அந்த கோவிலும் இங்கே இருக்குது, அதையும் பார்க்க முடியுது. இந்த குளக்கரையில் ஒரு சில பேர்ட்ஸ்லாம் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்ன ஒன்று, இந்த குளத்தில் ஒரு சில இடங்களில் குப்பைகள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும்.
இப்போ நம்ம இந்த கோவில் குளத்தை வந்து பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோவில் அங்கே தான் நம்ம மெயினாக வந்தோம் இன்றைக்கி. அதை வந்து பார்க்கலாம். இப்போ ரோடை வந்து கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அருள்மிகு சாந்தநாயகி சமேத ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் இப்போ வந்து வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. கோவிலில் பாருங்கள், அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலுங்க இது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை வந்து இன்றைக்கி பார்க்கலான்ட்டு வந்திருந்தோம். கோவிலில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் திருப்பணி வேலை நடக்கிறதால இங்கே இருக்கக்கூடிய மூலவர், அந்த மூலவர் சன்னதி மற்றும் பிற சன்னதிகள் எல்லாமே வந்து உள் மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பக்தர்கள் வந்து பக்தி வழிபாட்டை வந்து நிறுத்த வேணாம், உள்ளே வந்து தினசரி வழிபாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா சிவன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம சென்னையை விட்டுட்டு வெளியில் போயிட்டு நிறைய கோவில்களை வந்து தேடி பார்ப்போம். ஆனால் சென்னைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய சிவன் கோவில் இருக்குங்க. அதில் நான் ஆல்ரெடி திரிசூலம் அந்த கோவிலெலாம் காமிச்சிருப்பேன். அதுபோல் பள்ளிக்கரணை அப்படின்ற ஊரில் ஆதிபுரீஸ்வரர் ராகு கேதுக்கு வந்து பரிகார ஸ்தலமாக சொல்கிறாங்க. அந்த கோவிலை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்திருந்தேன். ஆனால் கோவிலில் வந்து வேலை நடக்கிறதால வந்து இப்போ நம்ம உள்ளே போக முடியலங்க. ஃபுல்லாக போட்டியிருக்கு, கோவிலில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பள்ளிக்கரணை ரோட்டில் வந்து நான் எத்தனையோ தடவை போயிருக்கேங்க. ஆனால் பார்ப்பேன் இந்த மாதிரி பெரிய ஆலமரங்கள், அது தூரத்தில் தெரியக்கூடிய கோவில்கள் அதெல்லாம் பார்ப்பேன். இந்த பள்ளிக்கரணையில் இப்படி ஒரு சூப்பர் கோவில்கள்லாம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோயிலுடைய ராஜகோபுரம் வந்து 3 நிலை அடுக்கால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோயிலில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளகஸ்தி திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பரிகாரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மாசி மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மூலவர் மீது சூரிய ஒளி படுவது இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகளில் ஒன்று. சுமார் 700 ஆண்டுகள் முதல் 1000 ஆண்டுகள் வரை பழமையான இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கல்வெட்டுகள் வந்து சொல்லுது. அது இல்லாமல் சோழ நாட்டு அந்த காலகட்டத்திலும் இந்த திருக்கோயில் வந்து இருந்திருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் இருக்குது. அதனாலேயே இதை வந்து சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து சுரத்தூர் நாட்டு பள்ளி காரணை அப்படின்ற பெயரும் அமைஞ்சிருக்கு. அந்த காரணை அப்படின்ற பெயரால் தான் இது வந்து பள்ளிக்கரணை அப்படின்ற பெயரும் வந்து இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம கோவில் வீடியோ காட்டும் பொழுதே நான் சொல்லியிருப்பேன், நிறைய இயற்கையான இடங்கள் இருந்துச்சுன்னா போகிற வழியில் அதே நான் வந்து நம்ம சேனலில் காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். அதில் பள்ளிக்கரணை அப்படின்னு சொன்னாலே சொல்லவே தேவையில்லை. ரொம்ப அழகான இடங்கள்லாம் இந்த பள்ளிக்கரணை சுற்றி இருக்குது. அதில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நாராயணபுரம் ஏரின்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்புகுளத்தூர் ஏரி, அதாவது இந்த சுண்ணாம்புகுளத்தூர் ஏரி இன்னொன்றும் இருக்குது. அது இல்லாமல் இதையும் இந்த மாதிரி பேரால் சொல்கிறாங்க. அதனால் வந்து கரெக்டாக அது வந்து நாராயணபுரம் ஏரின்னு சொல்லலாம். இந்த ஏரி வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஃப்ளாட்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். இந்த ஏரி பார்த்திங்கன்னா துரைப்பாக்கத்துலேருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய அந்த ரேடியல் ரோடு அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். காமாட்சி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கூட இங்கேருந்து அமைஞ்சிருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கரணை டிஏவி ஸ்கூல் அதெல்லாம் கூட இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்போனால் மழை காலங்களில் வந்து இங்கே வந்து தண்ணீர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி மக்கள்லாம் வந்து ஜாலியாக மழையில் ஆட்டம் போடக்கூடிய ஒரு அழகான இடம் தான் இது. அது இல்லாமல் மழை தண்ணீர் வந்து தாழ்வான பகுதிகளிலும் செல்லும் அந்த இது காட்சிகள்லாம் கூட நிறைய மழை காலங்களில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அது போன்ற ஒரு இடம் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற கோவில் வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர கோவில் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.